ஒரு வலதுசாரித்தரமான தலைவர்கள் கைப்பற்றிக் கொண்டதும் அவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கியை கைப்பற்றிக் கொள்வதற்காக இன அடையாளங்களை அல்ல இனத்துவ மோதல்களுக்கான காரணங்களை எடுத்துக்கொண்டார்கள். ரெண்டு பக்க அரசியல் தலைவர்களும் அதைத்தான் செய்தார். சிங்கள தலைவர்களும் இனவாதத்தை கையில் எடுத்து தங்களுடைய வாக்கு வங்கிகளை எடுத்துக்கொண்ட அதே வேளை மறுகரையாக எங்களுடைய தமிழ் தலைவர்களும் அதுக்கு சமாந்திரமாக வாக்குகளை திரட்டுவதற்காக அவர்கள் இனத்துவ அடையாளங்களையும் இனத்துவ மோதல்களையும் முரண்பாடுகளையும் முதன்மைப்படுத்தினார். இப்போ இவ்வாறு அவர்கள் முதன்மைப்படுத்தி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவர்கள் அந்த சமகாலத்திலே உலகளாவிய ரீதியில் இருந்து அந்த சமூக நலன்புரி அரசினுடைய பொருளாதார கொள்கைகளை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாமல் மாறாக அவர்களுடைய அரசியல் பொருளாதார கோட்பாடுகளுக்கு அடிப்படையாக சென்றார்களே தவிர உண்மையான சமூக நலன்புரி அரசுக்குரிய செயற்பாடுகளை செய்யவில்லை. அப்போ ஒட்டு மொத்தத்திலேயே இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடிகளிலே மிக முக்கியமாக இந்த புதிதாக மேற்கிளம்பிய பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கான அந்த தலைவர்களது அரசியல் செயற்பாடுகள் காரணமாக